திரு பாலச்சந்தர், எஸ், நீங்க தொடரலாம். எஸ். அதாவது திரு மையப்பன்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு 370 சீட்டு பிஜேபி பெறும், கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 400 சீட்டு பெறும்னு. கொஞ்சம் ஸ்டேட் வைடா அதை சொல்லுங்க பார்ப்போம். 370 சீட்டு ஸ்டேட் வைடா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லணும் இல்ல, நியூஸ் 18 அவங்களோட ஆங்கில இதுலயும் ஹிந்தி இதுலயும் அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன் போல் என்ன அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அவங்க ஒப்பீனியன் இல்ல, அவங்க ஒப்பீனியன் நீங்க பெருசா அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ நியூஸ் 18ஓட டேட்டா கலெக்ஷன் தவறு அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸோட அவங்க காம்பினேஷனும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்துலயுமே அவங்க 370க்கு மேல நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ ஒரே ஒரு விஷயம் சவுத்துல சொல்லுங்க. எனக்கு தெரியாது, அதனால உங்ககிட்ட கேட்கிறேன். சவுத்துல சொல்லுங்க, எந்தெந்த மாநிலத்துல எத்தனை சீட்டு வாங்குறாங்கன்னு சொல்லுங்க. நியூஸ் 18 படி பிரதம மந்திரியுடைய பேச்சின் அடிப்படையில் நியூஸ் 18 சொல்லிருக்காங்கல்ல, அது சொல்லுங்க. கர்நாடகால காங்கிரஸோட அதிகமா வாங்குறாங்க, மகாராஷ்டிரால அவர்களோட கூட்டணியோட அதிகமா வாங்குறாங்க. கேட்டேன். தென்னிந்தியா மட்டும் கேட்கிறாரு. மகாராஷ்டிரா தென்னிந்தியா கிடையாது. மகாராஷ்டிரா தென்னிந்தியால எப்படி வரும்? கிடையாது. மகாராஷ்டிரா வந்து மேற்கு இந்தியாங்க, அது தென்னிந்தியா கிடையாது. அப்ப கர்நாடகா, கோவா இல்ல, நீங்க அப்ப எதெல்லாம் தென்னிந்தியா சொல்லுங்க, நான் அதெல்லாம் கணக்கு. தென்னிந்தியா எதுன்ற டெஃபினிஷனே நீங்க மாத்துறீங்களா இப்போ? அப்ப சார் விந்தியாஸ்க்கு கீழ தென்னிந்தியா, விந்தியாக்கு மேல நார்த் இந்தியா. அப்படியா? சரி, இல்ல அதையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்னோட எல்லாருக்கும் இருக்க எனக்கு வந்து தென்னிந்தியாங்கற இல்ல, எனக்கு ஜியோகிராஃபி புரிதலுக்கு தான் கேக்குறேன் திரு ராமசாமி. தென்னிந்தியா நீங்க எதெல்லாம் நீங்க சொல்லுங்க, அப்ப உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்லிறேன். தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, பாண்டிச்சேரி ஒரு சீட்டு. சொல்லுங்க. ஓகே, தெலுங்கானாவோட மகாராஷ்டிரால சில பகுதிகள் வந்து இன்னும் சவுத்ல தான் இருக்கு. மகாராஷ்டிரா கணக்குல கிடையாது. நான் ஏன் கணக்கு சொல்றேன், நான் சொல்லிட்டேன்ல. நான் சொல்றேன், நீங்க தென்னிந்தியா நான் சொல்றேன், நான் சொல்லிட்டேன். நான் என்னோட கணக்கு சொல்றேன். கேரளால இது வரைக்கும் அவங்க ரெக்கார்ட் ஓபன் பண்ணதே இல்ல. அவங்க குறைஞ்சபட்சம் 2 சீட்ல ஜெயிப்பாங்க. தமிழ்நாட்டுல கூட்டணி நிலவரம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்க நிலைமைப்படி எடுத்துக்கிட்டாலே அவங்க குறைஞ்சபட்சமா பாஜகவோட கூட்டணி 5ல இருந்து 7 சீட்டு ஜெயிப்பாங்க. எந்த சர்வேல சொல்லிருக்காங்க? நான் இது என்னோட கணக்கு சொல்றேன். நீங்க மத்ததுல அவர் என்ன கேட்டார், நியூஸ் 18 சர்வே நீங்க கோட் பண்ணீங்கன்னா அந்த சர்வே சொல்லுங்கன்றார். சோ இப்போ நீங்க ஒண்ணு மொத்தமா டோட்டல் சர்வே எடுத்துக்கோங்க, இல்ல என்னோட கோட் பண்ணதுனால எடுத்துக்கோங்க. இல்ல சார், லாஜிக் தான் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், சாரி, நீங்க சிவில் சர்வெண்ட் சார். நான் ஒரே ஒரு நிமிஷம், என்னோட லாஜிக் என்னன்னா, ஒரு கேள்வியில நான் ஒரு ஆன்சருக்கு ஒரு லாஜிக் சொன்னா அடுத்த கேள்விக்கும் அதே லாஜிக்க நான் அப்ளை பண்ண முடியும். நீங்க இல்ல அதை அப்ளை பண்ண கூடாதுன்னு சொன்னா என்னோட எஸ்டிமேட், என்னோட ஒபினியன் நான் என்னன்னு சொல்றேன். அப்ப ஒபினியன் எடுத்துக்க ரெடியா இருக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் தென்னிந்தியா மட்டும் சார், நான் எக்ஸ்பிளனேஷன் இல்ல சார், ஒரு நிமிஷம் நான் விளக்கிறேன். நான் முதல்ல தென்னிந்தியா மட்டும் எக்ஸ்பிளனேஷன் முடிச்சறேன். நான் முடிச்சுக்கிறேன். அதாவது நீங்க நியூஸ் 18 ரிப்போர்ட் இது பண்ண டிபெண்ட் பண்ணீங்கன்னா நியூஸ் 18 என்ன சொல்லுதோ அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா 370 தங்களுக்கு தனியா கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. தென்னிந்தியாவில் நான் சொன்ன 5 மாநிலங்கள் இருக்கு, பிளஸ் ஒரு யூனியன் டெரிட்டரி, அதுல எத்தனை கிடைக்கும்? அது மேற்கு இந்தியா, குஜராத், மகாராஷ்டிரா, அதுல எத்தனை கிடைக்கும்? அதுக்கப்புறம் கிழக்கு இந்தியா, இது வெஸ்ட் பெங்கால், ஒரிசா. நியூஸ் 18 கணக்கு மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு நார்த் ஈஸ்ட், அதுக்கப்புறம் நார்த் இந்தியா. இது வந்து நீங்க படிச்சிருக்கீங்க ரிப்போர்ட்டை, நான் படிக்கல. அதனால உங்ககிட்ட கேட்கிற நியூஸ் 18 என்ன சொல்லுது, எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த பார்ட் ஆஃப் இந்தியால எவ்வளவு கிடைக்கும் மாநில அளவுல சொல்லுங்க. நீங்க படிச்சிருக்கீங்க, நான் அதை மொத்தமா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட கேவேட் ஒன்று, பாராளுமன்றத்துக்கு போறதுக்கு மொத்தமா 543ல மெஜாரிட்டி வரணும். 172க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்க பாராளுமன்றத்துக்கு போகணும். அது எந்த மாநிலத்தில இருந்து வராங்க, எந்த மாவட்டத்தில இருந்து வராங்க அப்படின்றது 272 தேவை. அது 272க்கு மேல இருக்கணும், இருந்தாங்கன்னா போலாம். அது வந்து இந்த மாநிலத்தில இருந்து வந்தா மட்டும் தான் ப்ரீ குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கிடையாது. ஆனா அதையும் தாண்டி நான் சொல்றேன் நம்பர், அதையும் தாண்டி நியூஸ் 18ஓட நம்பரை மட்டும் எடுத்துப்போம். மாநிலமா சொல்லுங்க. 272 370 400 அந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். நம்ம அதை ஃபுல்லா போலாம், மத்ததெல்லாம் விட்டுறலாம். நம்ம ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்ன எண்ணிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா, ஓகே. இல்ல அதுல இப்ப உங்க ஆர்குமெண்ட் என்ன சொல்லுங்க, நம்ம அடுத்த சுற்றுல கூட பேசலாம். இல்ல சார், நம்பர் வேணும் கேட்டீங்கல்ல. ஓகே ஓகே. ஒவ்வொரு மாநிலமா சொன்னா நான் கூட்டிடுறேன். உங்களை மாதிரி நானும் மேத்ஸ் ஸ்டூடெண்ட். டெஃபினட்டா சார், நான் ஸ்டூடெண்ட்ல கிடையாது சார், நான் கிராஜுவேட். சரி சொல்லுங்க. ஓகே, நம்ம விவாதத்துக்கு வரல. ஆனா இல்லனா மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வரணும். வரல. எஸ், ஓகே. இல்ல நிசப்தமா ஒரு விவாதத்தை நம்ம வச்சிருக்க முடியாது. நம்பர் வந்துச்சுன்னா சொல்லுங்க. எஸ், நான் குறிக்கலாமா? வாங்க மணிகண்டன் சார், சொல்லுங்க. அதுக்குள்ள ஒரு நம்பர் பாத்துருவார். எஸ். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னாங்க, அவர் மிஸ்டர் பாலச்சந்திரன் என்னத்தை விரும்புறாரு, அதாவது சவுத்துல பிஜேபி வீக்கா இருக்குதுங்கிறது அரண்மனை ரகசியம், அங்காடி பரிசுங்கிறது ஊருக்கே தெரியும். அவங்க இதுல பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் 28ல ஆல்மோஸ்ட் 25 சீட்டுக்கு மேல பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெலுங்கானாவில் இப்பதான் குரோ அப் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க.
ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரெட்டி ஏதாவது அவங்களுக்கு கருணை காமிச்சாருன்னா கொஞ்சம் மேலே வரலாம். ஸோ சவுத் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 0, கேரளாவில் 0. சவுத்தில் அவங்க வீக்குன்னு தெரியும். பாலச்சந்திர சாருக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த மாட்டு மூத்திர மாநிலங்கள் இருக்குது பாத்தீங்களா, 230 கான்ஸ்டிடியூன்சி வருது. கிட்டத்தட்ட நம்ம உதயநிதினால 200 சீட் அங்க ஜெயிப்பாங்க. 230க்கு 200 சீட்டு பிஜேபி அங்கேயே அடிச்சிருவாங்க சார். அதுக்கு மேல நாடு முழுக்க அவங்களுக்கு தேவை ஒரு 75 சீட்டு தான் தேவைப்படுது. இந்த கணக்கு போதுங்களா இல்ல இந்த வேற ஏதாவது உங்களுக்கு டீடைலா போதாது? இல்ல, இந்த கணக்கு போதாது. ஏன்னா பிரதம மந்திரி என்ன சொன்னார்னா 370 சீட்டு பிடிப்போம்னு சொன்னாரு. நான் அதை பத்தி பேசுறேன். அது எங்களுடைய கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 400 சீட்டு பிடிப்போம்னு சொன்னாரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த கட்சியுடைய ஒரே முகம் அவர் சொல்லுவாருன்னா என்ன, தொகுதி வாரியா உத்தரப்பிரதேசத்துல 80ல 77 பிடிப்போம் பேரெல்லாம் வரிசையா படிச்சுக்கிட்டு இல்ல அவர் கேக்குறது 370 வருமானன்றதா அவர் क्वेश्चन பண்றாரு சார். இல்ல சார், இல்ல அவர் கேள்வி எழுப்புறது இல்ல, பிரதமருக்கு சொல்வதற்கான எல்லா உரிமைகள் இருக்கு, அவர் கேம்பெயின் பண்றதுக்கான எல்லா விஷயம் சொல்றாருன்னா அவர் என்ன கேக்குறாருன்னா அதுல ஒரு क्वेश्चन ரைஸ் பண்றாரு. அது இல்லாஜிக்கு இல்ல, அது இத வந்து எதிர்க்கட்சிகளால வெல்ல முடியும்னு ஒரு எண்ணிக்கையை சொல்ல முயற்சி பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் அந்த லாஜிக்கே வரேன் சார். போன இதுல 3 வருட சுனாமி அலை அடிச்சிருக்குது இங்க. மக்கள் எப்படா இந்த திமுக ஆட்சி போகும் இருக்காங்க. ஆனா 40லயும் ஜெயிப்போம், நாடு எங்களுது அப்படிங்கிறாங்க. 40 தொகுதி சொல்லுங்க சார், எந்தெந்த தொகுதியில் திமுக ஜெயிக்கும் சொல்லுங்க. ஸ்டாலின் சொல்றாருல, அதுக்கு எந்தெந்த தொகுதி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கான ஆன்டி இன்கம் ஒண்ணுமே இருக்காதா? ஐஏஎஸ் ரிட்டையர்டு 3 ஆண்டுகளுக்கு இருக்கு, 10 ஆண்டுகளுக்கு எதுவும் இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வரும். எங்களுக்கு ஓகே பா, அததான் சொல்றேன். எஸ் எஸ் பாயிண்ட்க்கு வந்தீங்க. 10 வருட ஆன்டி இன்கம்பன்சியும் அதிமுகவுக்கு பலம், 3 வருட திராவிட மாடலும் அதிமுகவுக்கு பலம். சோ 2 லட்டு திங்க ஆசை எங்களுக்கு. சரி ரைட், அது வரல. நீங்க லட்டு சாப்பிடுங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் கேக்குறது எல்லாம், நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க பதில் கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இல்ல. என் கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் கேள்வி கேளுங்க, நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். அதனால அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லட்டும். திரு மையப்பன் வந்து கால்குலேட் பண்ணி என்னைக்கோட இருக்காரு அவரு. நான் ஆர்கேயும் வரணும். ஆர்கே வேற ஏதோ தீவிரமா வர மணிகண்டனை திட்டி போட்டுட்டு இருக்காங்க இதுல. இல்ல வாங்க விவாதத்தை முடிச்சிட்டு அப்புறம் போலாம் நீங்க. சரி சொல்லுங்க ராமசாமி. எஸ். ஸோ நியூஸ் 18ஓட கணக்குப்படி அவங்க கர்நாடகாவில் 25 to 27, 28ல சொல்றாங்க. சரி. அதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாட்டில் 0 to 4 சொல்றாங்க. இப்போ இருக்கிற கூட்டணி நிலைமையில பாமக வருவாங்களா இல்லையா அப்படின்ற எண்ணிக்கையே இல்லாம பாமக இல்ல வேறு கட்சிகள் வந்தா என்ன அப்படின்றது. அதற்கப்புறம் அவங்க கேரளால அவங்க 0 தான் கொடுக்குறாங்க. வராது. அதான் அதற்கப்புறம் அவங்க வந்து ஆந்திராவில் வந்து என்ன நிலைமை அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு ஜனசேனாவும் இது என்ன தெலுங்கு தேசமும் ஒன்னா போயிருக்காங்க. அதற்கப்புறம் வேற என்ன ஆப்ஷன் இருக்கும், எந்த சீட் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து. இது இல்லாமல் தெலுங்கானால இப்போ இருக்கிறதுல அவங்க 3 to 4, 3 to 8 அப்படின்றத இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாநிலங்கள்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 27 + 5 அப்படின்றது எடுத்துக்கலாம். சி ஓட்டரா? சி ஓட்டர். சரி ரைட். சோ இதுதான் அவங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ். இது இல்லாம இன்னொரு கணக்கு எடுத்துக்கலாம். எல்லாரும் லாஜிக்ஸ் எல்லாம் பேசுனீங்க, நான் எலெக்ஷன் நம்பர்ஸ் மட்டும் சொல்றேன். காங்கிரஸ் எஸ்பி அலையன்ஸ்ல ஒரு வாட்டி போன 4 எலெக்ஷன்ல எஸ்பி ஒரு வாட்டி அலையன்ஸ்ல இருந்திருக்காங்க. காங்கிரஸ் பிஎஸ்பி எஸ்பி ஒரு வாட்டி அலையன்ஸ்ல இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் எஸ்பி பிஎஸ்பி ஒரு அலையன்ஸ்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்பி தனியா பிஎஸ்பி தனியா காங்கிரஸ் தனியா இருந்திருக்காங்க. இது எல்லாத்துலயும் ஒவ்வொருத்தரும் மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அந்த நம்பரை நான் வந்து லோயஸ்ட் சொல்லல, ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டன்ட்டா எனி ஆஃப் த 4 அவங்க ஹையஸ்ட் எடுத்து தான் எடுத்துக்கலாம். ஏன்னா அதோட அதிகமா அவங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லா காம்பினேஷனும் வந்துருச்சுல. பிஜேபி இந்த 4 காம்பினேஷனுமே தனியா தான் போட்டிட்டாங்க. பிஜேபி அதுல அந்த ரெஸ்பெக்டிவ் கான்ஸ்டிட்யூன்சி இந்த 13ல காங்கிரஸ் வாங்குனாங்கல, அதுல லோயஸ்ட் எடுத்துக்கலாம். அதுல லோயஸ்ட் எடுத்துக்கிட்டா கூட காங்கிரஸ் 13லயும் தோத்து போயிடும். ஓகே, காங்கிரஸ் வந்து 1ல மட்டும் 2ல மட்டும் ஜெயிப்பாங்க. இது இல்லாம மொத்தமா அந்த அலையன்ஸே மேக்ஸிமம் பாசிபிள் விக்டரி 9. ஓகே இதுதான் அங்க பாசிபிலிட்டி. இது இல்லாம இதே டெல்லியில எடுத்துப்போம், டெல்லியில 7க்குமே திரும்பி அவங்க ஜெயிச்சிருவாங்க. இது இல்லாம எல்லாரும் அலையன்ஸ் 7மே ஜெயிச்சிருவாங்களா? இப்ப ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் சேர்ந்து வரும்போது ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாது. அதுதான் 2014 எடுத்துக்கோங்க, 2019 எடுத்துக்கோங்க. இது இல்லாம 2 அசெம்பிளி எடுத்துக்கோங்க. அப்ப வோட் பர்சன்டேஜ் தானே நம்ம கால்குலேட் பண்ண முடியும், நம்பர் தான் பார்க்க முடியும். என்னால நான் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேனா ஹையஸ்ட் எனி காம்பினேஷன் எடுத்துக்கிட்டா, ஏன்னா ஒரு அலையன்ஸ் ரைட். நான் அந்த பாயிண்ட்ல வரேன். நீங்க சொன்ன முதல் புள்ளியே விரிவா பேசுறீங்க. நான் ஆர்கேட்ட வரேன். ஒரே ஒரு அசெம்பிளி எலெக்ஷன் அவங்க காம்பினேஷன்ல சண்டை போட்டாங்க. அப்பவுமே ரிலையபிலிட்டி இல்லாம அந்த அசெம்பிளி பிரேக் ஆச்சு. அதுக்கு அப்புறம் திரும்பி வந்தாங்க. அந்த நம்பர்ஸ் கூட நம்ம சேர்த்து எடுத்துப்போம். அப்ப என்ன காம்பினேஷன்ல அவங்க வர முடியும் அப்படின்றத பார்க்கலாம்.